வைக்கம் 100 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தமிழக அரசு சார்பாக பயங்கரமா கொண்டாடி இருந்தாங்க. நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேரளாக்கெல்லாம் போயிருந்தாரு. அங்க போயிட்டு மலையாளத்துலலாம் பேசி சம்பவம் பண்ணியிருந்தாரு. ஆனா முதலமைச்சர் என்ன பேசினாரு அப்படிங்கிறதா நம்ம யாருக்குமே புரியவே இல்லை. அதுக்கப்புறமா அவரு அது குறித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கெல்லாம் புரிஞ்சுது. வைக்கம்ல நடந்த போராட்டத்துக்கு ஏதோ ஈவே ராமசாமி அவர்கள் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துல ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. எப்படி நான் சட்டை போறதுக்கு காரணம் ஈவேரா தான், நான் பேண்ட் போறதுக்கு காரணம் ஈவேரா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு உருட்டு தான் இந்த வைக்கம் வீரர் அப்படின்ற உருட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அப்படி உண்மையாலேயே வைக்கம் போராட்டத்துக்கு யாருதான் காரணம்? அந்த வைக்கம் போராட்டத்துல ஈவே ராமசாமி அவருடைய ரோல் தான் என்ன அப்படிங்கிறத நாம தகுந்த ஆதாரத்தோட பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சில முரட்டு முட்டு தற்கூரிசிகளுக்கு அவங்க பாணியிலே பதிலடிகளும் கொடுக்க போறோம். ஸோ தயவு செய்து இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். வைக்கம் 100க்காக நம்முடைய தமிழக முதலமைச்சர் கேரளா போயிருந்தார் இல்லையா? அப்போ அந்த மேடையில ஒரு சில விஷயங்கள்லாம் நம்முடைய முதலமைச்சர் பேசியிருந்தாரு. அது குறித்து அவர் போட்ட ஒரு ட்வீட்டை நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பாருங்க. வைக்கம் போராட்டம் என்பது தனிதொரு வெற்றி அல்ல, பல தொடர் வெற்றிகளின் தொடக்கம். இன்னும் நாம் வெகு தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாடும் கேரளமும் ஒன்றுபட்டு நம் இலக்கை நோக்கி பயணிப்போம். இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக இருப்போம். வைக்கம் 100 சிறப்புற நடந்தேற ஒத்துழைப்பு நல்கிய மாண்புமிகு கேரள முதல்வர் தோழர் பினராயி விஜயன் அவர்களுக்கும், கேரள மாநில அமைச்சர் பெருமக்கள், அரசு துறை செயலாளர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், வைக்கம் மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதல்வர் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. கூடவே ஒரு வீடியோவும் அவர் ஆட் பண்ணியிருந்தாரு. கவலைப்படாதீங்க, அந்த வீடியோவை நான் போட மாட்டேன். அந்த வீடியோல நம்முடைய முதலமைச்சர் என்ன பேசியிருந்தாரோ அதோடைய சுருக்கம் தான் இந்த ட்வீட்டே. யுனெஸ்கோ அவார்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியா அப்படிங்கிற மாதிரி ஒரு யுனெஸ்கோ அவார்டை ஈவே ராமசாமி அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக காரங்க, திராவிட சித்தாந்தவாதிகள், தீகா காரங்க இவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இல்லையா? அத மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த வைக்கம் வீரர் பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயமும். நம்ம ஊர்ல ஏகப்பட்ட ஊடகவாதிகள் இருக்காங்க. இங்க ஊடகவாதிகளுக்கா பஞ்சம்? யூடியூப் சேனல்ஸ்ல இன்டர்வியூ எடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இங்க ஊடகவாதிகள் தான். மாதேஷ் அண்ணா மாதிரி இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மாதேஷ் அண்ணா உட்பட பல பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, சுதந்திர போராட்ட வீரர் தந்தை பெரியார் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. எப்படி வைக்கம் வீரர் தந்தை பெரியாரோ அதே மாதிரி சுதந்திர போராட்ட வீரர் தந்தை பெரியார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக நம்முடைய தந்தை பெரியார் போராடினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலேயே ஈவே ராமசாமி அவர்கள் அது மாதிரியான காரியங்கள் செஞ்சாரானா அதான் இல்ல. உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு காட்ட போற வீடியோ சனாதனவாதிகளோ பாஜக காரங்களோ பேசினது கிடையாது. இப்போ திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள், திருச்சி வேலுசாமி இருக்காரு இல்லையா, அவரு சுதந்திர போராட்டத்துல தந்தை பெரியாரோடைய பங்கு என்ன அப்படிங்கிறத புட்டு வச்சிருப்பாரு. அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க. திமுக தீகாவிலிருந்து வந்தது. தீகா என்று அறிவித்தது எப்போது என்று பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 1944 இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய உச்சகட்டம். அந்த நேரத்தில் தான் சேலத்தில் மாநாடு. அது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியார். அதுல ஒரு அரசியல் தீர்மானம், எல்லாரும் மற்றதை போடுவாங்க, அதுல தான் திமுக திராவிடர் கழகம் கட்சி அறிவிச்சாங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய அரசியல் தீர்மானம் ஒன்றுதான். அந்த தீர்மானத்துடைய வரி அப்படியே சொல்றேன், ஒரு வார்த்தை கூட மாறினா அவங்க யாரும் சொல்லலாம். பிரிட்டிஷ் நாடுக்கு இந்த மாநாடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம். நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது. ஒருவேளை தருவதென்று முடிவு செய்துவிட்டால் சென்னை ராஜதானிக்கு நீங்கள் சுதந்திரம் தரவே கூடாது. ஏனென்றால் நாங்கள் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம். இதான் அவங்க போட்ட தீர்மானம். அப்படி போட்டவங்க எப்படி சுதந்திரத்துக்கு ஆதரவாக இருப்பார் சொல்ல முடியும்? வரலாற்றில் அவர்கள் சுதந்திரத்துக்கு ஆதரவாக இல்லை என்பது மட்டுமல்ல, சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தார்கள் என்பதும் கசப்பான உண்மை. வரலாற்றில் சுதந்திரத்திற்கு ஆதரவாக இல்ல, சுதந்திரத்திற்கு எதிராக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை அப்படிங்கிற மாதிரி திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்றாரு. சேலத்துல நடந்த மாநாட்டுல ஒரு அரசியல் தீர்மானத்தை இவங்க போட்டிருக்காங்க. இந்தியாவிற்கு நீங்கள் சுதந்திரம் தர போறதா கேள்விப்பட்டேன். நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் இந்த மதராஸ் மாகாணத்துக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது, நீங்க தான் இந்த இடத்த ஆட்சியை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. இத மாதிரியான ஒரு கருத்தை சொன்னவர் எப்படிங்க இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வீரரா இருப்பாரு? எப்படி இருப்பாரு? இதுல சுதந்திர தின விழாக்கு வந்த அந்த வாகனத்துல தந்தை பெரியாருடைய சிலை இல்லைன்னு சொல்லி இங்க நிறைய ஊடகவாதிகள் ஆதேஷ் உட்பட பல பேரு கயாமையா கயாமையான்னு கத்துனாங்க. வேற இந்திய சுதந்திரத்திற்காக போராடினவங்க தான் சுதந்திர போராட்ட வீரர்.
நம்முடைய ஈவே ராமசாமி அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் தராதீங்கன்னு கேட்டிருக்காராமா. இது நான் சொல்லலைங்க, நான் சொல்லல, காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்றாரு. ரைட், இப்ப நாம இந்த வைக்கம் போராட்டத்துக்கு வரலாம். வைக்கம்ல போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த கோவிலுக்காக ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த இடத்துக்கே போய் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ போடுறேன், நீங்களும் கொஞ்சம் பாருங்க. இதுதான் வைக்கம் சிவன் கோவில். இந்த சிவன் கோவிலுக்குள்ள எல்லாரையுமே அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒட்டுமொத்தமான வைக்கம் சத்தியாகிரகமானது நடந்தது. கோவில் பிரவேசனம், கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளில் பிரவேசனம். அதாவது இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மிகப்பெரிய தலைவர்களுடைய பட்டியல் நம்ம பார்த்தோம். அந்த எல்லா தலைவர்களுமே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த போராட்டத்தில் அவங்களுடைய அந்த சப்போர்ட்டை கொடுத்தாங்க, அவங்களுடைய அந்த குரலை உயர்த்தினாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹிந்து ஒற்றுமை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஹிந்து சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வை தாண்டி ஹிந்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாருமே இணையணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதற்காக தான் இந்த மிகப்பெரிய தலைவர்கள் இந்த ஒரு சத்தியாகிரகத்தில் தங்களுடைய ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போது ஈவே ராமசாமி அவர்களுடைய பங்கு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருந்தாலும், அவர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் 1-2 தடவை வந்துட்டு போனார், இதற்காக சிறை சென்றார் அப்படிங்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் இந்த போராட்டத்தை வழிநடத்தியது ஈவே ராமசாமி தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேர், மகாத்மா காந்திஜி உட்பட, நான் முதலே சொன்னேன், ஹிந்து ஒற்றுமை அப்படிங்கிற மந்திரத்தை வச்சு தான் அவங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஹிந்து ஒற்றுமை அப்படிங்கிற ஒரே லட்சியம் தான் அவங்க கண்ணு முன்னாடி இருந்தது. அப்படி இருக்கும்போது ஹிந்து மதத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்த ஈவே ராமசாமியை இந்த போராட்டத்தினுடைய நாயகன் அப்படின்னு எப்படி சித்தரிக்க முடியும்? அவர் 1-2 தடவை வந்தார், கலந்துக்கிட்டாரு, அவ்வளோதானே தவிர முக்கியமான தலைவர்கள் பட்டியலில் கூட அவர் இதில் கிடையவே கிடையாது. அப்போது ஹிந்து ஒற்றுமைக்காக நடந்த இந்த போராட்டத்திற்கும் ஈவேரா ஹிந்துக்கள் அழிக்கப்பட வேண்டும், ஹிந்துக்கள் துன்புறுத்தப்பட வேண்டும், ஹிந்து மதம் அழிய வேண்டும் என்று துடித்து கங்கணம் கட்டி கொண்டு இரத்த காட்டேரி போல் திரிந்த ஈவேராக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் எங்களால் வர முடிஞ்சது. வைக்கம் போராட்டம் ஏன் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலுக்குள்ள, அந்த வீதிக்குள்ள இந்த ஜாதி இதெல்லாம் பார்க்காம, அந்த ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம எல்லாருமே போகணும், எல்லாருமே வரணும், எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகணும். இந்த கோவில் நுழைவு போராட்டம் தான், சுருக்கமா சொல்லணும்னா கோவில் நுழைவு போராட்டம் தான் இந்த வைக்கம் போராட்டம். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த வைக்கம்ல போராட்டத்தை நடத்தினாங்க. நம்முடைய ஈவே ராமசாமி அவர்கள் தலைமை ஏற்று அவரால் தான் இந்த வைக்கம் போராட்டமே நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்கன்னா, கேரளால நம்முடைய தந்தை பெரியார் என அழைக்கப்படும் ஈவே ராமசாமி அவர்கள் அங்க போய் போராட்டம் பண்ணார் இல்லையா, அதே மாதிரியான கோவில் நுழைவு போராட்டம் தமிழகத்துல ஏதாச்சும் நடத்திருக்காங்களா? திக தலைமையிலேயோ ஈவே ராமசாமி அவருடைய தலைமையிலோ இங்க கோவில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நடத்தியிருக்காங்களா? இல்ல இல்ல. கேரளால போயிட்டு இது மாதிரியான ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு பதிலா தமிழகத்திலே ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த நேரத்துல ஈவே ராமசாமி அவர்கள் ஏதாச்சும் போராட்டம் நடத்தினாரா? அதுக்கான ஆதாரங்கள் ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு திகாவினர் அது குறித்து எல்லாம் பேசியிருப்பாங்க. இது வரைக்கும் வைக்கம் போராட்டத்தை தவிர்த்து அவங்க வேற ஏதாச்சும் கோவில் நுழைவு போராட்டத்தை குறித்து பேசியிருக்காங்களா? இதற்கும் மேடையில திக மேடைகள்ல அவங்க பேசியிருக்காங்களா? இல்ல, நான் பார்த்ததே இல்ல. இப்போ நம்முடைய பிரபாகரன் இருக்கார்ல, எழுத்தாளர் பிரபாகரன், அவர் பேசின ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். திரு பிரபாகரன் அவர்கள் இந்த விஷயத்துல பர்டிகுலரா இந்த வைக்கம் போராட்டம் விஷயம்ல ஈவே ராமசாமி அவருடைய விவகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இவரு எப்பவுமே எல்லா விவகாரத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாரு. நீங்க எப்ப கேள்வி கேட்டாலும் ஜஸ்ட் போன் பண்ணி இது மாதிரி எல்லாம் சொல்றாங்களா, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான டேட்டா கிட்ட இருக்கா சொல்லி நீங்க போன்ல கேட்டா கூட அவர் அப்படியே சொல்லுவாரு. அதை பார்த்து சொல்றேன், இதை பார்த்து சொல்றேன், எனக்கு ஒரு ஹாஃப் டே டைம் வேணும். அதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டாரு. ஃபிங்கர் டிப்ல எல்லா டேட்டாவுமே நம்முடைய எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் வச்சிருப்பாரு. அவரு இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. பழைய வீடியோ தான் இருந்தாலும் ஒர்த்தான வீடியோ, தயவு செய்து நீங்களும் இதை பாருங்க. அங்க தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போறார். அவர் தான் பெரியார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏன் போறாருன்னா, பெரியார் அவருடைய நண்பர் ஜார்ஜ்னு, அவர் ஒரு மலையாளி. ஆனா அவர் சென்னையில வாழ்ந்தவர், சென்னை காங்கிரஸ் கமிட்டியில உறுப்பினராக இருந்தவர். அவரும் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு, காந்திஜி அவரையும் நீ ஏன் கலந்துக்கிட்ட நீ அப்படின்னு அவருக்கும் கண்டன கடிதம் எழுதியிருக்காரு. அவரும் போட்டு ஜெயிலில் இருக்கிறார். அவருக்கு ஒரு 10 நாள் சிறை தண்டனை. ஜெயிலில் இருக்கும் பொழுது ஒரு கடிதம் எழுதுறார் தன்னுடைய நண்பருக்கு, பெரியாருக்கு. அந்த கடிதத்தை பார்த்த உடனே இதுதான் சாக்குன்னு பெரியாரும் கிளம்பிட்டார். இப்ப ஏன் கிளம்பினாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பெரியார் அப்ப காங்கிரஸ்ல பிணக்கோட இருக்கிறார். பல முந்தைய வீடியோக்கள்ல நம்ம சொல்லியிருப்போம், பெரியார் காங்கிரஸ்ல 7500 ரூபாய் ஊழல் செய்தார், கதர்
வாங்கினதுல ஊழல் செய்தார், அதனால அவர் மேல ஒரு விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்போம். பெரியார் வந்து 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர். 23 எல்லாம் அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஆகையனால அந்த டயத்துல வந்து காங்கிரஸ்ல அதிகாரப்பூர்வமாக வெளியே வரல. ஆனா காங்கிரஸ் என்ன இடைஞ்சல் கொடுக்கணுமோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி அவர் 14ஆம் தேதி அங்க போனார். போன உடனே இதே மாதிரி அவர் அந்த 3 பேர்ல ஒரு ஆளாக அவர் போனார். 14ஆம் தேதி போனார், கைதானார். 15, 16, 17 3ஆம் நாள் வெளியே வந்துட்டார். சிறைச்சாலையில இருந்து 3 நாள் வெளியே வந்துட்டார். இதுதான் அவர் அந்த 20 மாதங்கள் நடந்த அந்த போராட்டத்துல அவருடைய பங்கு என்பது வெறும் 3 நாட்கள். இந்த 3 நாட்களை வைத்துக்கொண்டு ஒருத்தரை வைக்கம் வீரர், அவருக்கு அந்த சிலை இந்த சிலை இவ்வளவுலாம் சொல்றது வந்து அதுல இந்த போராட்டம் எப்படி முடிவு வந்தது அதை நான் சொல்லணும் இல்லையா? இப்படி இவங்க போராடினதுனால வரல. இப்படி ஒரு 3 பேரா அரெஸ்ட் ஆகி ஒண்ணுமே நடக்கலையேங்கிறதுனால போராட்டக்காரர்கள் வேற ஒரு உத்தியை கையாளுறாங்க. மன்னத்து பத்மநாபன் அப்படின்ற ஒரு தலைமையில வைக்கத்திலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு பெரிய ஊர்வலம் 200 ஊர்களை தாண்டி, கிராமங்களும் நகரங்களையும் தாண்டி போகுது. டாக்டர் பெருமாள் பிள்ளை அவருடைய தலைமையில நாகர்கோயில இருந்து ஒரு ஊர்வலம் கிளம்பி திருவனந்தபுரம் வருது. இந்த 2 பேர் இதுல ஒரு 10,000 பேர். இது மாதிரி இவ்வளோ பேர் சேர்ந்து பண்ணதுனாலதான், சேர்ந்து போராடினாலதான் 20 மாதங்கள் நடந்த அந்த வைக்கம் போராட்டமானது முடிவுக்கு வந்தது. மக்களுக்கான அந்த ஒரு நியாயமும் கிடைச்சது. ஆனா நம்முடைய ஈவே ராமசாமி அவர்களுடைய அந்த பங்கு, இந்த வைக்கம் போராட்டத்துல அவருடைய பங்கு பாத்தீங்கன்னா வெறும் 3 நாள் தான் அப்படிங்கிற மாதிரி பிரபாகரன் அவர்கள் சொல்றாரு. போனாரு, 3 நாள் சிறையில இருந்தாரு, 3ஆவது நாள் வெளியே வந்துட்டாரு, அவ்வளவுதான். இதை தவிர்த்து அவர் பெருசா எதுவுமே பண்ணவே இல்லை. இதுக்கு போயிட்டு அவருக்கு வைக்கம்ல சிலை, அவரால் தான் இந்த வைக்கம் போராட்டமே நடந்தது, அவரால் தான் நீதி கிடைச்சது, இது மாதிரிலாம் சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிரபாகரன் அவர்கள் சொல்றாரு. இப்போ முரட்டு முட்டு தரும் தற்கூரிகளுக்கு நாம பதிலடிகளை கொடுக்கலாம். ஒரு தற்குறி, கரிகாலன் அப்படிங்கிற ஒரு தற்குறி போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க. ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவரு பாரதியாருடைய பிறநாளுக்கு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. அப்போ அதை ஷேர் பண்ண இந்த கரிகாலன் என்ன சொல்லியிருக்கானா, பிரிட்டிஷ்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினாருன்றத விட்டுட்டீங்களே பாஸ். அதாவது பாரதியார் பிரிட்டிஷ்காரர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினாரு, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கிறத சொல்லி ஆதவர்ஜனாவை கலாய்க்கிற மாதிரி பாரதியாரையும் கலாய்க்கிறாராமா. இதுக்கான பதிலடிய, செருப்படி பதிலடிய நம்ம பின்னாடி தரலாம். இப்போ தீக்கால இருக்கக்கூடிய மதிவதனி அப்படிங்கிற ஒரு அக்கா, அவங்க போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க. மொழி, ஊர், வேறு சமஸ்தானம், காவல்துறை, தண்டனை, உயிர் என்ற எதை பற்றியும் கவலைப்படாமல் மனித உரிமைக்காக ஒரு மனிதர் 100 ஆண்டுக்கு முன் வைக்கம் சென்று போராடியதை நினைத்து பார்க்கவே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம், அவர் வைக்கம் வீரர் தந்தை பெரியார். வைக்கோம் 100 அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை இந்த அக்கா போட்டிருக்காங்க. வைக்கம் வீரர் தந்தை பெரியார், சுதந்திர போராட்ட வீரர் தந்தை பெரியார், பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது, அவர் இல்லைன்னா அது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி உருட்டுற பல உருட்டுகளை நம்ம பார்த்திருப்போம். மொழி குறித்து நம்ம அக்கா பேசியிருந்தாங்க இல்லையா, இப்போ மொழி குறித்து விடுதலையில தந்தை பெரியார் அவர்கள் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பெருசா வேற ஏதோ ஆதாரம்லாம் கிடையாது. தந்தை பெரியார் அவர்களே மொழி குறித்து என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்க. இல்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் மட்டும் பாருங்க. தமிழ் பண்பாடு மூலமோ நாம் உலக மக்கள் முன்னிலையில் ஒரு நாளும் இருக்க முடியாது. இந்த தமிழ் பண்பாடு மூலமாக நம்மளால உலக மக்கள் கூட ஒன்றாக இணைந்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரா. இப்ப இதை பாருங்க. வேகமாக முன்னேற வேண்டுமானால் ஆங்கிலம்தான் சிறந்த சாதனம் என்றும், ஆங்கிலமே அரசியல் மொழியாகவும் போதன மொழியாகவும் இருந்தாக வேண்டும் என்றும், ஆங்கில எழுத்துக்களே தமிழ் நெடுங்கணக்கு எழுத்துக்களாவது அவசியம் என்றும், ஆங்கிலமே நம் பேச்சு மொழியாவது நலம் பயக்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொழியும் அறிவும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல 1957 1962 அந்த காலவாக்கில் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப இதை பாருங்க. எனது ஹிந்தி எதிர்ப்பு என்பது ஹிந்தி கூடாது என்பதற்கோ தமிழ் வேண்டும் என்பதற்கோ அல்ல என்பதை தோழர்கள் உணர வேண்டும். மற்றெதற்கு என்றால் ஆங்கிலமே பொது மொழியாக, அரசாங்க மொழியாக, தமிழ்நாட்டு மொழியாக, தமிழன் வீட்டு மொழியாக ஆக வேண்டும் என்பதற்காகவே ஆகும். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். ஏன் நான் ஹிந்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா, ஹிந்தி வேணானுங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது, தமிழ் வேணுங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது, ஆங்கிலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. வீட்டு மொழியாகவும் தமிழக மக்கள் பேசும் மொழியாகவும் தமிழ்நாட்டு அரசாங்க மொழியாகவும் ஆங்கிலம் வேண்டும் என்பதற்காக ஹிந்தி போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு.
இப்ப இத பாருங்க. ஆகையால் தமிழர் தோழர்களே, உங்கள் வீட்டில் மனைவியுடன், குழந்தைகளுடன், வேலைக்காரிகளுடன் ஆங்கிலத்திலேயே பேசுங்கள், பேச பழகுங்கள், பேச முயலுங்கள். தமிழ் பைத்தியத்தை விட்டொழியுங்கள், என்னை வையாதீர்கள், மனிதனாக வாழ முயலுங்கள். அதாவது ஆங்கிலம் பேசினாதான் மனிதனாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. இது விடுதலையில வந்த ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா, 27ஆம் தேதி 1ஆம் மாசம் 1969 ஈவே ராமசாமி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இத மாதிரிலாம் சொன்ன நம்முடைய ஈவே ராமசாமி அவர்கள் தமிழர் தந்தை, தமிழர் தந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த தீகா காரங்களா சொல்லுவாங்க. இப்ப அந்த கரிகாலனுக்கு, அந்த தற்குறி கரிகாலனுக்கு நாம செருப்படி பதிலடியை கொடுக்கலாம். பாரதியார் பிரிட்டிஷ்காரனுங்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினாருன்னு சொன்னார் இல்லையா, நம்முடைய தந்தை பெரியார் எழுதினதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நமது ஆசிரியர் தோழர் ஈவே கிருஷ்ணசாமி அவர்களின் மீதும் தோழர் பி ஜீவானந்தம் அவர்கள் மீதும் தொடரப்பட்டு இருந்த ராஜத்வேஷ வழக்கு முன் குறிப்பிட்டிருந்த 18/3/35 தேதியில் விசாரணை நடைபெறவில்லை. அன்று ஜில்லா மாஜிஸ்திரேட் அவர்கள் தான் இன்னும் வழக்கு சம்பந்தமான ரெக்கார்டுகள் முழுவதையும் படித்து பார்க்கவில்லை என்று கூறி 23/3/35 தேதிக்கு வாய்தா போட்டிருந்தார். 23/3/35 தேதியில் தோழர்கள் ஈவே கிருஷ்ணமூர்த்தியும் ஜீவானந்தமும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததனால் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த ஸ்டேட்மெண்டில் நான் ஏன் நாஸ்திகன் ஆனேன் என்று பகத்சிங்கினால் எழுதப்பட்ட கடிதம் லாகூரில் இருந்து வெளியாகும் பீப்பிள்ஸ் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருந்ததை அரசாங்கத்தாரால் பறிமுதல் செய்யப்பட்ட விஷயம் தங்களுக்கு தெரியாதென்றும், ஆகவே அதை மொழிபெயர்த்ததும் அச்சிட்டு கொடுத்ததும் ராஜத்வேஷத்தை உண்டாக்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் அல்லவென்றும் அதற்காக மன்னித்து விட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டது. குடியரசு செய்தி துணுக்கு 24/3/1935. அதாவது பகத்சிங் அவர் எழுதின அந்த ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, அதை தமிழாக்கம் பண்ணி இவங்க வெளியிட்டு இருக்காங்களாமா. அந்த ஒரு லெட்டரை, பகத்சிங் எழுதின அந்த ஒரு லெட்டரை பிரசுரிக்கப்பட்ட அந்த ஒரு ஒட்டுமொத்த அந்த நாளேடுகளையுமே அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கமானது மொத்தமா அதை எடுத்துட்டாங்க. அதாவது அவங்க கையகப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இத மாதிரியான விஷயம் பண்ணதுனால அவர் மேல தேச துரோக வழக்கம் போட்டிருந்தாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாது, தெரியாம நான் அதை தமிழ்ல மொழியாக்கம் பண்ணிட்டேன், இது தேச விரோத செயல் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி குடியரசுல ஒரு செய்தி வந்திருக்கு. பாத்தீங்களா, குடியரசுல எப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்களா. இந்த விசிகால இருக்கக்கூடியவர்கள், தீகால இருக்கக்கூடியவர்கள், திமுக ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஷாவர்கரை பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அவரு ஷூ நக்கினாரு, பிரிட்டிஷ்காரங்க ஷூ நக்கினாரு அப்படி மாதிரிலாம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அது மாதிரியான கேலி கிண்டலை நம்முடைய மதிவதனி அக்கா கூட பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க ஈவே ராமசாமி அவர்களை குறித்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க. அந்த ஷூ நக்கிறதை குறித்து இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க. அப்ப பெரியார் இடத்துல கேக்குறாங்க, நம்மளா இருந்தா கோவப்பட்டிருப்போம், ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர் பெரியார்ன்றாங்க. ஐயா பதில் சொல்லுகிறார், பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான், சாக்ஸ் போட்டிருப்பான், அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும். பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டாயா, அதனால நான் அவனுடைய காலை நக்கி பிழைப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழகத்துல இருந்த தந்தை பெரியாருடைய அந்த ஒரு பிம்பத்தையே இந்த அக்கா இந்த 30 செகண்ட் வீடியோல, 29 செகண்ட் வீடியோல தூள் தூளா நொறுக்கிட்டாங்க. தூள் தூளா நொறுக்கிட்டாங்க பாருங்க. இந்த திராவிட சித்தாந்தவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், முக்கியமா இந்த விசிகா காரங்க, இவங்க எல்லாருமே காமனா ஒரு போட்டோவை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் தந்தை பெரியார் சிரிக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சிரிக்கிற மாதிரியும். அதாவது தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் ஏதோ ஒத்த கருத்து உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி, ஒரே சித்தாந்தம் உடையவர்கள் மாதிரி அந்த ஒரு போட்டோவை இவங்க வச்சுக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா ஈவே ராமசாமி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒரே கருத்துடையவர்களா? இல்ல. ஈவே ராமசாமி அவர்கள் இந்திய அரசியலமைப்பை குறித்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, அம்பேத்கருக்கு எதிராக அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு, இது எதுவுமே இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியாது, பெருசா யாருக்குமே தெரியாது. இது குறித்தான ஆதாரங்கள் பெருசா கிடைக்காது. அப்படிங்கிறதுனால இவங்க இஷ்டத்துக்கும் உருட்டுன்னு உருட்டிட்டே இருக்காங்க. இவங்க உருட்டுற இந்த உருட்டுகளுக்கு நீங்க ஆதாரத்தோட பதிலடி தரணும்னா நீங்க பெருசா வெளியில போய் எல்லாம் தேட வேண்டாம். நீங்க இந்த ஆதாரத்தை வெளியில எல்லாம் போய் தேட வேண்டாம். திரு ஈவே ராமசாமி அவர்கள் எழுதின புத்தகங்கள், அவருடைய ஆர்டிகல்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க தேடி படிச்சாலே போதும், உங்களுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிடும். சோ தயவு செய்து நீங்களும் ஈவே ராமசாமி அவர்களை குறித்து தேடி படிங்க, தேடி முழுவதுமா படிங்க. அதுக்கப்புறமா ஈவே ராமசாமி குறித்து படிக்காதவங்க சில உருட்டு கதைகள்லாம் உருட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி உருட்டுறவங்களுக்கு ஆதாரத்தோட பதிலடி கொடுங்க. ஈவே ராமசாமி அவர்கள் எழுதின எழுத்துக்களை வச்சே பதிலடி கொடுங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சுந்தரன். ஜெய்ஹிந்த்.
வந்தே மாதரம்.